இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 4 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிறக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளில் போடுங்கள் என்றார். அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அனைத்து ஜனங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாருங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிற காரியத்தை இங்கு விருந்தாளியை பார்க்கும்படியாய் எஜமானன் உள்ளே வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் இருக்கிறதை கண்டு அந்த மனிதனிடம் அவர் கேட்கிறதை பார்க்க முடியுது. நீ எப்படி கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி நீ உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவன் பேசாமல் இருந்தான். அப்ப அங்கு வேற ஒன்றும் காரியம் சொல்லல. இவனை கையும் காலும் கட்டி நினைச்சிங்க, புறமான இருளான இடத்துல இவனை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நாம் அநேக நேரங்களில் சபைகளில் கூடி வருகிறோம். கடமைக்காய் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்துவிட்டு அப்படியே கடந்து செல்கிறவர்களாய் அநேக பேர் இருக்கிறோம். நான் சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சர்ச்சுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றோம். தசம பாகத்தை நான் சரியாக செலுத்தி விடுகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சபையை குறித்து தான் இங்க எழுதி வைத்திருக்கிறார். சபை அது கல்யாண விருந்து சாலை என்று சொல்லி வச்சுக்கோங்க. மணவாளன் வரும்பொழுது திருச்சபையாகிய மணவாட்டியை அவர் பார்க்கும் பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத அங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? புறம்பான இருளை தூக்கி போடுங்க. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய சபையில இருக்கக்கூடிய ஆண்டவரை அறிந்து கொண்ட, நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்குமா என்று பார்க்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்கள், முதல்ல நம்ம அது அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்கு போறோம், வரோம், அல்ல ஆண்டவரை நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றக்கு நான் மறக்கவே மாட்டேங்க. கரெக்டான டைம் 9 மணினா 9 மணிக்கு போயிடுவேன், நல்லது. ஆனா அதை பார்க்கிலும் நீங்க ஆலயத்துக்கு கடந்து செல்வதின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்க ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஒரு பக்கம், அது முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த மனிதனுக்குள்ளேயும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அநேக நேரங்களில் நாம் என்ன செய்யறோம், இதுதான் இவ்வளவுதான் கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ஞாயிற்றுக்கெல்லாம் முடிச்சு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அங்க ஆண்டவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா, வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாத மனிதனை பார்த்து புறமான இருளில் போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை தரித்திருக்கிறோமா? ரட்சிப்பின் வஸ்திரம்னா என்னையா அப்படின்னு சொல்லி அநேகருக்கு என்ன, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாதே. நான் ரட்சிக்கப்பட்டோன்னு சொன்னா நக்கல் பண்ணுவாங்க. அதாவது அதோடைய மேன்மையை குறித்து அறியாதபடிக்கு அவர்கள் என்ன செய்றாங்க, அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு அதை போதிக்கிறது கிடையாது. கண்டிப்பா ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். இது ஒரு நாள் அனுபவம் அல்ல. நீங்க ஆலயத்துக்கு கடந்து செய்ய 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார். தவறான பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம். தவறு செய்யாத, பொய் பேசாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். அப்ப
நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லும் பொழுது, என்னுடைய பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம் வரும்போது ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப ஞானஸ்தானத்தை எடுத்த ஒரு மனிதன் ரட்சிப்பிற்கு நேராய் கடந்து செல்லப்படுகிறது நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அது ஒரு நாள் அனுபவம் அல்ல. ஏதோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் முடிகிறது அல்ல. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை வரைக்கும். ஆண்டவருடைய வருகை எப்போ வரும்? பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அந்த நாள் வரும் என்று வேதம் எழுதியிருக்கிறது. பூலோகம் எங்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் நாள் முடிவு வரும் அப்படின்னு சொல்லி. அது எந்த நேரமா இருக்கலாம், எங்கும் அடி வாங்கி உத வாங்கினாலும் என்ன செய்றாங்க, ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக் கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு மனிதனு கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரை அறிந்து கொண்டக்கூடிய, நான் சபையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ கூட்டம் சேர்ப்பதற்காக அல்ல, தங்களை சுத்தவான்களாய் மாற்றிக்கொள்ள. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தவான்களாய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள பரிசுத்தத்தை குறித்ததான காரியம் வளர்ந்து கொண்டே இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் வரும்பொழுது அந்த முடிவு பரிந்த நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை, அப்பதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரமாகிய மணவாளன் வரும்போது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மேல் இருக்கிறதா அவர் பார்க்குவாரு. பாட்டு பாடி கையெல்லாம் தட்டித்தான் ஆண்டவரை சொன்னாங்க. ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது பாருங்க. நாம் அநேக நேரங்களில் இதை விட்டு என்ன செஞ்சோம், தவறி விடுகிறோம். பிரியமானவர்களே, அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் அநேக திருச்சபைகள் ஆட்கள் இல்லை. ஒருவேளை பெந்தோகஸ்தே திருச்சபையில் மாத்திரம்தான் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடவில்லை. அப்ப மற்ற திருச்சபைலாம் எதுக்காக நியமிக்கப்பட்டது? மார்ட்டின் லூத்தர் அவர் எடுத்த ஒரு புரட்சி எதற்கு? தாய் திருச்சபை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, அப்ப தாய் திருச்சபையில் இருக்க வேண்டிய காரியம் அங்கு இல்லாது இருக்கிறதே. அப்ப மற்ற ஜனங்களுக்கு நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கிக்க வேண்டிய நாம் அதை சொல்லாதபடிக்கு அவர்களை என்ன செஞ்சோம், இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களை தரிக்க விடாதபடிக்கு தடை பண்ணி போடுகிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இதை சிந்தித்து செயல்படும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். நான் தனிப்பட்ட ஒரு மனிதனா ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினா மாத்திரம் போதுமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேனா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேனா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேனா? இதை நாம் சிந்தித்து செயல்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாள் வரும் விருந்து சாலைக்கு ஆண்டவர் வருவார். அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தல் அப்படின்னு சொன்னா புறமான இருளை இவனை கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப பரிதபிக்கப்பட்ட மனிதர்களாக இருப்போம். ஐயா, நான் ஆலயத்துக்கு நான் காணிக்கையெல்லாம் சரியாக தான் கொடுத்தேன், நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயாசம் என்ன? நீங்க டெய்லி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, டெய்லி எவ்வளவு நேரம் வேத வாசிக்கிற, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள நேரடி தொடர்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கும் அவருக்கும் தான் நேரடி, உங்களுக்கும் போதவருக்கும் இருக்க தொடர்பை பற்றி ஆண்டவர் கேட்கவில்லை. ஆண்டவருக்கும் என் மகனுக்கும் என் பிள்ளைக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு இப்படி இருக்கிறது, நான் வரும்போது அவனை என்னுடைய பிரசன்னத்துக்குள் அவனை இழுத்து கொண்டு செல்வேன் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்குள் இருக்கிறதா என்று பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? ஒருவேளை இது சபை பொறுப்பெடுக்காது, ஆண்டவரை அறிந்து கொண்ட நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறேனே, நீங்க வேதத்தை வாசிக்கணும், நீங்க பைபிள் வாசிக்கணும், நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஆலயத்துக்கு போனா மாத்திரம் பத்தாது, யாரோ உங்களுக்காண்டி ஜெபம் பண்ண மாத்திரம் பத்தாது, இல்ல ஒரு போதகரை கூட்டிட்டு வந்து ஒரு ஜெபத்தை நடத்திவிட்டால் மாத்திரம் பத்தாது. என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுக்கக்கூடிய பிரயாசம் என்னவென்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தனிப்பட்ட ஒரு மனிதன், எத்தனை மனிதர் இந்த பூமியில் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர எனக்கு நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதபடி இருந்தேன் என்று சொன்னால் எவ்வளவு பரிதபிக்கும்.
ஐயா நான் போயிட்டு கடைசி நேரத்தை இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவர் இதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டார். இந்த ஓமையாக இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களை நடத்துறவங்களை இதை மறைத்து வைத்தாரா, அவருடைய கேளுங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் என்றால் என்னன்னு கேளுங்க. இதை குறித்து எங்களுக்கு பிரசங்கன்னு சொல்லி கேளுங்க. இதை குறித்து என் ஜனங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. தனிப்பட்ட முருங்க தேவ சமூகத்தில் போய் கதனுங்க. அந்த ஆண்டவர் அதுக்கான காரியத்தை உங்களுக்கு அருள்வார். பிரியமானவர்களே, ஒருவேளை இது நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிறேன், அதற்கான ஒரு முயற்சி நான் எடுக்கிறது இல்லை என்று சொல்லுவீர்களானால் ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அந்த நாளில் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்ப நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கணும். நீங்க வேதத்தை நீங்க ஜெபம் பண்ணணும். இதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் பார்த்து உங்களை சோதித்து அறிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்வதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் ஆண்டவரை வாய்க்க பண்ணித்தாங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.